குழப்பம் விரிதாள்கள் மற்றும் சிரமம் வெயிலிலும் மழையிலும் உழைத்த அந்த வருடங்கள் எல்லாம் நீ இப்போது மிகவும் உயரமாக நிற்கிறாய். உன் சொந்த எடையைச் சுமந்து செல்கிறாய். உன் சொந்த காலக்கெடுவை துரத்துகிறாய். உன் சொந்த வாயிலின் வழியாக நடக்கிறாய். நீ வளர்ந்த பெண்ணை நான் காண்கிறேன். புத்திசாலித்தனமாகவும் வலிமையாகவும். ஆனால் என்னுடையது உன் சிறிய கையின் நினைவு. அது இருக்க வேண்டிய இடத்தில் நான் எப்போதும் அதிகமாக உழைத்தேன். தெளிவான எதிர்காலத்தை துரத்துகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு சாடுவும் உன்னை இங்கே கொண்டு வருவதற்காகவே. என் அழகான மகளே, நான் பேசும் உண்மையை கேள். நீ பலவீனமாக உணரும் போது கூட உன் மீதான் என் அன்பு எப்போதும் இருக்கிறது. அது உன் காலடியில் அடித்தளம். குளிருணியிலிருந்து தங்கு இடம். சில நேரங்களில் நீ அழைப்போர்க்க முடியாவிட்டாலும் நீ என்றென்றும் சரி. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சுற்றித் திரிந்தாலும் நான் எப்போதும் உனக்காக என் கடைசி மூச்சோடு உன் உண்மையான வீடாக இருப்பேன். இப்போது உங்களுக்கு உங்கள் சொந்த முகவரி, கிண்ணத்தில் உங்கள் சொந்த சாவிகள் உள்ளன. நீங்கள் கட்டமைக்கும் ஒரு வளர்ந்த வாழ்க்கை, உடல் மனம் மற்றும் ஆன்மா. சில நேரங்களில் அழைப்புகள் குறுகியதாகவும் விரைவாகவும் இருக்கும். சில நேரங்களில் வாரங்கள் வேகமாக கடந்து செல்கின்றன. நீங்கள் நல்ல காலங்களை நீடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் உலகம் கனமாக உணரும் போது அல்லது அந்த தொழில்முறை கனவுகள் இருட்டாகும் போது நீங்கள் நான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் முதல் அடையாளத்தை விட்டுச் செல்வதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களையும் என்னையும் நங்கூரமிடும் வேரை நீங்கள் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுத்த அன்பு அது உங்கள் உறுதி. ஒரு மனவேதனை உங்களை தாக்கினால், ஒரு தோல்வி உங்களை இடைநிறுத்தினால், உலகின் நடுக்கத்தையும் அதன் அனைத்து உடைந்த சட்டங்களையும் நீங்கள் உணர்ந்தால் அந்த கதவை மூட துணியாதீர்கள். ஏனென்றால் நாம் பகிர்ந்து கொள்ளும் தாய் பந்தம் நான் வாழ்கிறேன். நீங்கள் பணக்காரராகவோ அல்லது உடைந்தவராகவோ மகிழ்ச்சியாகவோ எனது வருத்தத்தாய் நிறைந்ததாகவோ இருக்கலாம். என் கதவை எப்போதும் திறந்திருக்கும். நாம் இன்னும் உனக்காக காத்திருக்கிறோம்.
வீட்டிற்கு வரலாம்.